ஹே ஹாய்டா வெல்கம் டு மோச்சி பண்ணி ஃபேன்ஃபிக்ஸ். நான் உங்கள் லில்லி. நான் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா, ஜேக்கப் மினி சீரிஸோட நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். என் ஸ்டோரி பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஒரு கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அப்புறம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினச்சேன். நீங்கள் திட்டுறதெல்லாம் புரியுது. 2 டேஸ்க்கு ஒன் டைம் ஸ்டோரி போடுன்னு சொல்லதெல்லாம் புரியுது. என்ன பண்ணுறது? அதுக்குன்னு நமக்கு ஒரு மைண்ட் செட் வரணுமில்ல, ரெக்கார்ட் பண்ணணும்னு. அந்த மைண்ட் செட்டு வரல. ஆனால் இருந்தாலும் இதில் ஒரு பொண்ணு எனக்கு கழுவி ஊற்றிருச்சு. அதனாலேயே நான் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சி 2 டேஸில் முடியலம்மா, ஒரு 2 டேஸ் சேர்த்து ஆயிடுச்சு. ஓகேவா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அப்புறம் இது ஒரு மினி சீரிஸ் தான். ஸோ இது கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் ஃபன்னு, இதுக்கு மேலே கொஞ்சம் ஹார்ட்டு இந்த மாதிரிலாம் இருக்கும். என்ன இப்படி ஸ்டோரிக்கு இதெல்லாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு பிடிச்சத மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் எனக்கு ஐடி நேம் மறந்துருச்சு. என்ன திட்டாத, ஓகேவா? சீக்கிரமா ஸ்டோரி போட பார்க்குறேன். ஓகே, வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஆ பொறுக்கி, என்னடா பண்ணுற? இல்ல, உன் உன் செக்ஸை பார்க்கக்குள்ள பிஞ்ச் பண்ணும் போல இருந்துச்சு. அதான், வேற ஒன்றும் இல்லை. நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா, ஸோ மறுபடியும் அந்த பால்கனி வழியாக எகிரி கொடுத்துச்சு. அவனோட ரூமுக்கு போயிடுறான்டா. இந்த பக்கம் ஜிமின் தான். ஆ, என்ன பண்ணுறான் இவன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி லைட்டாக ஷை ஆகிட்டு நம்ம ஜிமின் என்ன பண்ணுறான், அவனும் படுக்கிறான். இப்படி அப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான். இந்த பக்கம் ஜங்குக் என்ன பண்ணுறான்னா, ஆஸ் அவனும் காலேஜுக்கு கிளம்பி வெளியே வரான். அதே மாதிரி தான் ஜிமினும் அவனும் ரெடி ஆக்கிட்டு வெளியே வரான். கீழே பார்த்தா எல்லாருமே வந்துட்டு டைனிங் டேபிளில் தான் உட்காந்துருக்காங்க. ஸோ ஜங்குக்கு அவங்க அம்மா வந்துட்டு ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்ருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமின் தான் என்ன பண்ணுறான்னா, அப்படியே வெளியே தான் வரான். கரெக்டாக ஜங்குக்கும் வரான். இந்த பக்கம் ஜங்குக்கு தான் அப்படியே ஜிமினை பார்த்துட்டு அப்படியே கண்ணடிக்கிறான். இந்த பக்கம் ஜிமின் பொறுக்கி திருந்தவே மாட்டேன்ல, நான் எதுக்கு திருந்தணும், இல்லை நான் எதுக்கு திருந்தணும்னு கேட்குறேன். நான் தான் சொல்லியிருக்கேன்ல, உன்னை எப்போ பார்த்தாலும் சைட் அடிப்பேன், ஏன் டைம் கிடச்சா கிஸ் அடிப்பேன், டைம் கிடச்சா ஹக் பண்ணுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏய், கொன்றுவேன், புரியுதா? கொன்றுவேன். தேவையில்லாமல் என்கிட்ட வாலாடிட்டு இருந்து வச்சுக்குவேன், ஒன்றை நறுக்கிடுவேன், புரியுதா? பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுவான், அவன் பாட்டில் ஒரு புக் எடுத்து கையில் ஒரு மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே எடுத்துகிட்டு கீழே தான் போகிறான். இந்த பக்கம் ஜிமின் தான் திருந்த மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி தான் போகிறான். போயிட்டு அங்கே டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஜங்கு கரெக்டாக பேக் ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ ஜிமின் அவன் பாட்டில் வந்து உட்காந்துக்கிறான். பரவாயில்லையே, இப்போல்லாம் நீயே வந்து உட்காந்துக்கிற. இல்லை நம்மகிட்ட என்ன விடவா போகிற? இல்லைல்ல, விட மாட்டேன்தான். அப்புறம் என்ன, மூடிட்டு போ அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு பைக்கு ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணுறான், அப்படியே இவங்க 2 பேரும் பைக்கில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிமினுக்கு லைட்டாக வந்து இப்போ ஜங்குக்கு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கல, அவன் பைக்கில் போகிறதும் ஜிமினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போ ஜிமின் தான், டே பொறுக்கி சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட். ஏய், பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லாத, நான் தான் சொல்லியிருக்கேன்ல, நீ பாய், நான் பாய் ஃப்ரெண்ட். ஐயோ அத்தா, போதும் நிறுத்து. ஆமாம், உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் யாரும் இல்லையா? எதுக்கு கேட்குறீங்க? இல்லை, இவ்வளோ தருதலையாக பொறிக்க மாதிரி சுற்றுறியே, இது வரைக்கும் எந்த பொண்ணு பின்னாடியும் சுத்தாமையாக இருந்திருப்ப அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜிமின் கேட்குறான். இப்போ ஜங்குக்கு தான், அதெல்லாம் கணக்கு வழக்கே இல்லை. ஆனால் என்ன, எதுவும் எனக்கு செட்டு தான் ஆக மாட்டேங்குது. எப்படி ஆகும் பொறிக்க மாதிரி இருந்தா? ஹலோ, சும்மா பொறுக்கின்னு சொல்லாதீங்க. அப்புறம் என்னை பொறுக்கி சொன்னீங்கன்னா அப்புறம் எனக்கு வேறு மூடு ஆயிரும். அப்புறம் பார்த்துக்குங்க, வேறு மாதிரி ஆயிரும். ஏய், போய் மூடு. சும்மா இப்படி பொசுங்களாம் கோவப்படாத பாய் ஃப்ரெண்ட், புரியுதா? அப்புறம் மாமனுக்கு மூடு ஆயிடுச்சுன்னா அப்புறம் இழுத்து வச்சு அப்படின்னு சொல்லுவான் ஜங்குக்கு. இந்த பக்கம் ஜிமின் தான், டீ கம்மன் வண்டி ஓட்டுறா, தெரியாதம்மா உங்ககிட்ட வாயை கொடுத்துருண்டா. சரி அதெல்லாம் இருக்கட்டும். அப்புறம் நைட் ஐஸ்கிரீம்லாம் எப்படி டேஸ்ட்டாக இருந்துச்சா? ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் பொறுக்கி சொல்ல மறந்துட்டேன், தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லுவான். இந்த பக்கம் ஜங்குக்கு தான், பாய் ஃப்ரெண்டுக்குள்ளே எதுக்குங்க தேங்க்ஸ் எல்லாம்? ஏய், நான் தான் சொல்லியிருக்கல, அந்த பாய் ஃப்ரெண்ட், அதுக்குள்ளே எதுக்குங்க தேங்க்ஸ் எல்லாம்? இருந்தாலும் பரவாயில்ல, தேங்க்ஸ்.
அப்படின்ட்டு. இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்லுவான். இப்போ ஜங்குக்கும் ஸ்மைல் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவான்னா, அப்படியே காலேஜுக்கு கொண்டு வந்து தான் விட்டுடுறான் இந்த பக்கம். ஓகே, நான் ஈவினிங் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு போவான். இப்போ ஜிமினி எதுவும் சொல்லாமல் சரின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பி போவான். இப்போ கரெக்டாக ஜங்குக்கு போயிட்டு ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போய் செட்டில் ஆயிடுறான் இந்த பக்கம். ஜங்குக்கு தான், என்னடா என்னாச்சு, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, எதுக்கு அப்படி குறுக்குன்னு பார்த்துட்ருக்கீங்க? இல்லை, என்ன எப்போ பார்த்தாலும் ப்ரொஃபஸரை கூட்டிகிட்டு வர, அதான் என்னன்னு கேட்டேன், பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டேங் சொல்லுவான். இப்போ மற்ற ஃப்ரெண்ட்ஸும் ஆமான்ற மாதிரி ஹெடை நாட் பண்ணுவாங்க. இப்போ ஜங்குக்கு தான், அது மச்சான், நான் தான் சொல்லியிருக்கேன்ல இந்த மாதிரி எங்கள் அண்ணனோட ஒய்ஃபோட தம்பின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் ஜீனகா அங்கே இருக்காங்கல்ல, அவங்க தான் கூட்டிகிட்டு போன்னு ஒரே டார்ச்சர் பண்ணுறாங்கடா. நான் வேணாம், எனக்கு அதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறேன். என்ன பண்ணுறது, எப்போ பார்த்தாலும் என்னையே கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. சரி போ, அவங்க மனசுக்கு வந்து ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் கூட்டிகிட்டு போகிறேன். இல்லையே, இது நம்புகிற மாதிரி இல்லையே, நீ அப்படிலாம் பண்ணுற ஆள் கிடையாது. என்னடா உன் மச்சான் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? இல்லையே, அப்படி பொசுக்கெல்லாம் அசிங்கப்படுத்தக்கூடாது. டேய், உண்மையை தாண்டா சொன்னேன், எனக்கு என்னமோ நீ தான் அவங்கள வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு வர மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டேங்க் சொல்லுவான். இப்போ ஜங்குக்கு மைண்ட் வாய்ஸ் பண்ணுவான். ஐயோ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டானே, இதுக்கு தான் நம்மளோட வீக்னஸ்லாம் இவங்களுக்கு யாரும் தெரியாமல் பார்த்துக்கணும். என்ன அங்கே முணுமுணுக்கிறேன்? ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் அவங்கள கூட்டிகிட்டு வரணும்லாம் ஆசைப்படல, அவங்க தான் என் மேலே ஆசைப்பட்றாங்களாட்டுது. பார்த்தா ஒன்று எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. சரி வாங்க, டைம் ஆச்சு, கிளாஸ் ரூமுக்கு போகலாம். என்னடா இப்படிலாம் வாடான்னு கூப்பிட்டா கூட வரமாட்டேன், இப்போ வா போகலான்ட்டு நிற்கிறேன். என்ன நடக்குதாங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க போகலாம். அப்படி இல்லைன்னா எங்கள் அம்மா கிட்டே போயிட்டு அப்புறம் அந்த ப்ரொஃபஸர் போட்டு கொடுத்துருவோம், வாங்க போகலாம். ஓ, அவனுக்கு நீ பயப்படுறியா? ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் அப்பப்போ கொஞ்சம் பயந்து தானே ஆகணும் அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்து நம்ம ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ டயாங் தான், ஏதோ சொல்கிற, என்னன்னு தான் தெரில, கண்டுபிடிக்கிறோம், அதெல்லாம் ஒரு மயிறு கிடையாது, மூடிட்டு வாங்கட போகலாம், சும்மா நொய்யின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அவனோட கிளாஸ் ரூம் போகிறான். இப்போ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு ஈவினிங் போகலை, இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கு தான் இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ ஜிமினை கூட்டிகிட்டு ஸோ பைக்கில் தான் அப்படியே வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி வந்து ரோட்டில் போயிட்டுருக்காங்கடா. ஸோ அங்கே ஒரு இடத்துல வந்துட்டு ஏதோ கொஞ்சம் 4 பேர் இருக்க மாதிரி இருக்கு. இந்த பக்கம் ஜிமின் தான், ஜங்கு ஒரு நிமிஷம் வண்டி ஸ்டாப் பண்ணு. என்னாச்சு, ஸ்டாப் பண்ணுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஜிமின் என்ன பண்ணுறான், வண்டி ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் இறங்கி அந்த பிளேஸுக்கு போகிறான். அங்கே ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. அங்கே ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து கொஞ்சம் தப்பாக பிஹேவ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஏய், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நாங்கள் என்ன பண்ணோம், உனக்கு என்ன? ஏய், ஒரு பொண்ணுக்கிட்ட என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? அதுவும் என்ன நடக்குதுங்க? என்னம்மா, என்னாச்சு, என்ன பிரச்சனை உனக்கு? சார் ப்ளீஸ் சார், எனக்கு காப்பாற்றுங்க சார், இவங்க எங்கள் ஏரியா ரவுடி சார், நாங்கள் காலேஜ் போயிட்டு வரக்குள்ளேயும் போக்குள்ளேயும் என்கிட்ட தப்பாக பிஹேவ் பண்ணுறாங்க சார், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. இப்போ ஜிமின் தான் அப்படியே அவனுங்களை பார்த்து மறைப்பான். ஏய், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அசிங்கமாக இல்லை உங்களுக்கு? ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது, இவ்வளோ சீப்பாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு இதெல்லாம் நின்று பார்த்துட்டு தான் இருக்கான். இப்போ அதில் ஒரு பையன்தான், ஏய் யாரா நீ, நான் சும்மா ஹீரோ மாதிரி வந்து சீன் மாரி போட்டுட்ருக்க, போடா ஆளி மூஞ்சியும் பார், புட்டி கண்ணாடி ஒன்று போட்டுட்டு வந்துட்டான். ஏய், விட்டனா தாங்க மாட்டேன், போடா அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ரவுடி பையன் சொல்கிறான். இப்போ ஜிமினுக்கு செம்மையாக கோவம் வருது. ஏய், என்னடா நான் பேசிக்கிட்டு இருக்கேன், தேவையில்லாமல் என்ன இழுத்து பேசிகிட்டு இருக்கேன், ஏன் புட்டி கண்ணாடி போட்டிருந்தா யாரும் வந்து எதுவும் கேட்கக்கூடாதா? ஏய் போடா, ஆளை பார்க்க பாவமாக இருக்க, ஒரு அடி விட்டுனா தாங்க மாட்டேடுது, நீ வேற, போ உனக்கு எதுக்குன்னு தேவையில்லாத வேலைலாம், கிளம்பு. ஏய், என்னடி ஆளை கூப்பிட்டு வந்து மில்ட்ரியா, என்ன சீன் போடுறியா, பார்க்குறியா, இந்த டைமே உனக்கு உன் மூஞ்சில் ஆசிட் ஊற்றுறேன் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி என்ன பண்ணுறான்னா, அந்த பொண்ணுக்கிட்ட வந்து மிரட்டிகிட்டு இருக்கான்டா. இப்போ ஜிமினுக்கு செம்மையாக கோவம் வந்துடுது. என்ன பண்ணுறான்னா, டக்குன்னு அந்த பர்சனை வந்து ஸ்லாப் பண்ணிடுறான். ஏய், என்ன நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஓவராக பேசிக்கிட்டு இருக்கேன்,
அப்படின்ட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், அந்த பொசனை ஸ்லாப் பண்ணிடுறான். இந்த பக்கம் ஜங்குக்கு இதை பார்த்து செம ஷாக்கு. என்ன பொசுங்கன்னு கையை வச்சுட்டான், டேய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா, அப்படியே வண்டியிலேருந்து கீழே இறங்கி நிற்கிறான். இப்போ அதில் ஒரு ரவுடி தான், டேய் யார் மேலே கையை வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே ஓங்கிட்டு வராங்க. இந்த பக்கம் ஜெமின் அதை என்ன பண்ணான்னா, அந்த ஹேண்டை பிடிச்சி அப்படியே ஒரு மாதிரி முறுக்குறான். டீ விட்றா வலிக்குதுடா, விட்றா வலிக்குதுடா. என்ன என்னன்னு கேட்டேன். ஏன் பொட்டி கண்ணாடி போட்டுட்டு இருந்தேன், ஃபேஸ் பவ்யமாக வச்சுருந்தா அம்மாச்சி நினச்சிட்டு இருக்கியா? ஐயா இல்லை, ஒரே திருப்பு தான், கை முடிஞ்சு தானே வந்துடும், புரியுதா? என்ன நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ரொம்ப ஓவராக துள்ளுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனை நம்ம ஜிமின் என்ன பண்ணான்னா, அந்த பர்சனை கையை ஒரு ஹேண்டில் வச்சு முறுக்கிட்டு ஒரு ஹேண்டில் செம்மையாக ஸ்லாப் பண்ணிகிட்ருக்காங்கடா. இப்போ அந்த பொண்ணை பார்த்துட்டு, ஏம்மா பொண்ணு நீ போ, நான் பார்த்துக்கிறேன் இவனுங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த பொண்ணும் தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஓடிடுது. இந்த பக்கம் இன்னும் 2 ரவுடி பசங்க ஓட போகிறாங்க. இப்போ ஜிமின் அசால்ட்டாக அவங்கள வந்துட்டு அப்படியே சமாளிச்சிட்றான். இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி வைல்ட் ஐஸோட ஷாக்காக ஒரு மாதிரி சர்ப்ரைஸாக பார்த்துட்ருக்கான். இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான்னா, அவங்கக்கிட்ட ஃபைட் பண்ணிகிட்ருக்கான். அவ்வளோ அழகாக ஃபைட் பண்ணிகிட்ருக்கான். இப்போ டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பர்சன் வந்துட்டு ஜிமினோட பேக் சைடில் மண்டையில் என்ன பண்ணிடுறாங்கன்னா, லைட்டாக அடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் ஜிமினுக்கு அப்படியே ஒரு மாதிரி விழுந்துடுறான் கீழே. இப்போ ஜங்குக்கு செம்மையாக கோவம் வருது. டக்குன்னு என்ன பண்ணான்னா வந்துட்டு அவங்க கூட ஃபைட் பண்ணுறான். இப்போ ஜிமின் அவங்க கூட ஃபைட் பண்ணுறான். இந்த பக்கம் ஜங்குக்கு தான், உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் அவன் மேலே கை வச்சிருப்ப, என்ன யார் மேலடா கை வைக்கிற, அவன் யாருன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஹேண்டில் பிடிச்சிட்டு சப்புன்னு ஸ்லாப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சீக்ஸில். சார் விடுங்க சார், வலிக்குது சார் விடுங்க சார். எதுக்குடா விடணும், எதுக்கு விடணும், ரொம்ப ஓவராக துள்ளிக்கிட்டு இருக்கு. நானும் போனால் போதும் சரின்னு சைலண்ட்டாக இருந்து பார்த்தா ரொம்ப துள்ளுற. என்ன உனக்கு மட்டும்தான் ரவுடிஸை காட்ட தெரியுமா, நான் காட்டுட்டா? டேய் நானா பொறிக்கின்னு கேடுக்கிட்ட பொறிக்கிடா, புரியுதா? ஏன் முன்னாடி ஏன் ஆள் அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமின் ஷாக்காக அப்படியே ஜங்குக்கை பார்ப்பான். இப்போ ஜிமின் தான், என்னடா சொல்கிற, என்ன பாய் ஃப்ரெண்ட், உண்மை தானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபைட் பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிமின்னு அவங்களும் ஸ்லாப் பண்ணிட்டு அவனுக்கு கூட ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கான். டேய் ஜங்குக்கா, இங்கே தேவையில்லாத வேலை நீ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒழுங்காக அவனுங்க அடிச்சு துரத்து. செல்லாம் நான் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவனுங்க மேலேயே கை வைக்கிறானுங்க, பார்த்துட்டு நான் சும்மா விடணும்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு நக்கலாக ஜிமின் கிட்டே பேசிக்கிட்டு அவங்கக்கிட்ட ஃபைட் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அவனுங்கெல்லாம் ஓடிடுறானுங்க. இந்த பக்கம் ஜிமினுக்கு என்ன பண்ணுறான்னா, கையில் லைட்டாக கொஞ்சம் அடிபட்டுருண்டா. அவன் ஷர்ட்டெல்லாம் கிழிஞ்சிருக்கும். அந்த ஒரு மாதிரி கிழிஞ்சிட்டு ஒரு மாதிரி ரொம்ப அழுக்காக இருக்கும். இந்த பக்கம் ஜங்குக்கு தான் என்ன பண்ணுவான்னா, அப்படியே கிட்ட வேகமாக வருவான். வந்துட்டு என்ன பண்ணுவான்னா, அப்படியே ஜிமினோட ஹேண்டெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா, அவனோட கர்ச்சிப்பை வச்சு ஜிமின் ஹேண்டில் கட்டுவான். இப்போ அப்படியே ஜிமினை பார்ப்பான். ஏங்க பாய் ஃப்ரெண்ட் அடிக்கிறப்ப திமிராக பேசுகிறீங்க, நல்லா போல்டாக இருக்கீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, ஓகே. அவங்க அடிக்கிறப்ப கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுறது இல்லையா? பாரு இப்படி அடிபட்டுருச்சு அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்லுவான். இப்போ ஜிமின் தான், அதெல்லாம் சின்ன அடி தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வா வீட்டுக்கு போகலாம். இரு இப்படி வா வீட்டுக்கு போகிறது, பின்ன ஹலோ இங்கே பார் ஷர்ட்டில் கிழிஞ்சிருக்கு இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுவோன்னா, அவனோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணி ஜிமினுக்கு தருவான். இப்போ ஜிமின் தான், அதெல்லாம் வேணாம், எதுக்கு இதெல்லாம், நான் தான் உள்ள பனியன் வேர் பண்ணியிருக்கேன்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் இதை போட்டுக்குங்க, பாருங்கள் ஷர்ட் ரொம்ப இதாக இருக்குது, அது இல்லாமல் ப்ளட் வேறு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து நம்ம ஜங்குக்கு சொல்லுவான். இப்போ ஜிமின் தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா, ஷர்ட்டை வந்து அவனோட ஷர்ட்டை தூக்கி போட்டு ஜங்குக்கோட ஷர்ட் எடுத்து அவன் போட்டுக்குவான். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுவான்னா, பைக்கு ஸ்டார்ட் பண்ணி ஜிமினை உட்கார வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணுவான்னா, ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போவான். இப்போ ஜிமின் தான், ஜங்கு எங்கேருந்து கூப்பிட்டு வந்த, உங்களுக்கு தான் அடிபட்டிருக்குல்ல, ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்துட போகுது, அதுக்காக ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு போயிடலாம். ஓ என்ன இன்ஜெக்ஷனா? ஆமாம் ஜங்கு இங்கே பாருங்கள், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அதுக்கு ஆயில்மெண்ட் போட்டால் போயிடும், நம்ம வீட்டுக்கு போகலவா? ஹலோ பாரு எவ்வளோ அடிபட்டிருக்குன்னு, வாங்க லைட்டாக ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் தான் போட்டு போயிடலாம். இல்லை ஜங்கு வேணாம். ஏன் என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டுக்கு போகலாம்.
வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி ஜங்குக்கு என்ன பண்ணுவான், உள்ளே கூட்டிகிட்டு போவான். உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு ஸோ அங்கே டாக்டர்கிட்ட பேசிட்டு நம்ம ஜிமின் என்ன பண்ணுவான், அங்கே வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த பக்கம் ஜிமினுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கும், ரொம்ப நர்வஸாக என்ன பண்ணுவான்னா அப்படியே கையெல்லாம் பிசைச்சிக்கிட்டு ஒரு மாதிரி நர்வஸில் உட்காந்துருப்பான். இந்த பக்கம் ஜங்கு, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஓ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவன் பேர்டில் வந்து உட்காந்துட்டு ஃபோன் ரோல் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அங்கே ஒரு நர்ஸு தான். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த அந்த மருந்தெல்லாம் அந்த இது ரெடி பண்ணிக்கிட்டு அப்படியே கொண்டு வராங்க ஜிமின்கிட்ட. இந்த பக்கம் ஜிமின்க்கு ஐஸெல்லாம் கலங்குது, ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறான்னா, அவன் அறியாமலே ஜிமின் வந்து ஜங்குக்கோட ஹேண்ட் அப்படியே ஒரு மாதிரி ஹோல்ட் பண்ணுறான். இப்போ ஜங்குக் அதை நோட் பண்ணிவிட்டு அப்படியே ஜிமினை பார்க்குறான். ஜிமின் அந்த இன்ஜெக்ஷனையே பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ ஜங்குக்கு தான் அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தா இந்த பக்கம் ஜங்குக்கோட ஹேண்டை வேறு ரொம்ப ஹோல்ட் பண்ணுறான்னா. இப்போ ஜங்குக்கு ஃபோன் ஆஃப் பண்ணி அவன் பாக்கெட்டில் வச்சுட்டு, ஹலோ ஹலோ ஹே ஜிமினா என்ன பண்ணுற? ஆ நான் ஒன்றும் பண்ணல ஜங்குக், ஒன்றும் இல்லை. சரி, இங்கே என்ன நடக்குது? என்ன என் கையை ஏன் இப்படி அழுத்தி பிடிச்சிருக்க? அது ஜங்குக்கா ஜங்குக்கா என்ன? எனக்கு டேப்லெட் கூட தர சொல்லு, ஆயில்மெண்ட்டுக்கு வாங்கிக்கலாம், இன்ஜெக்ஷன் மட்டும் வேணாம். ஏன் வேணாம் ஜங்குக்கா ப்ளீஸ்? ஏன்? எனக்கு வேணாம், எனக்கு இன்ஜெக்ஷன் வந்துட்டு பயம், எனக்கு ரொம்ப வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் க்யூட்டாக பண்ணுவான். அந்த பக்கம் ஜங்குக்கு சிரிப்பு வந்துடும், டக்குன்னு சிரிச்சிடுவான். இப்போ ஜிமின் தான், ஏன் சிரிக்கிற? அவங்கள போட வேணான்னு சொல்லு, எனக்கு ரொம்ப வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு ஐஸெல்லாம் கலங்குது. இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஹே இவ்வளோ பெரிய பையனாக இருக்கு, ஊசிக்கு பயப்படுற? அது ஊசி இல்லை, குத்தனை வலிக்க தானே செய்யும், குத்தனை எல்லாத்துக்கும் வலிக்க தான்டா செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுவான், டபுள் மீனிங்கில் பேசுவான். இப்போ ஜிமின் முறைப்பான், இங்கே பாரு என்னை பழி வாங்குறதா இருந்தால் வேறு எப்படி வேணாலும் பழி வாங்கிக்க, புரியுதா? இப்படிலாம் பண்ணக்கூடாது ஜங்குக்கா. எனக்கு இன்ஜெக்ஷனாக ரொம்ப பயம், இங்கே ப்ளீஸ் என்னை கூட்டிகிட்டு போயிடு, இங்கே பாருங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த பக்கம், சார் இது வலிக்காது சார், சின்ன இன்ஜெக்ஷன் தான் சார், பாருங்கள் சின்ன ஊசி தான், இது ஒன்றும் வலிக்காது. அது சின்னதாக இருந்தாலும் ஊசி தானே, அதெல்லாம் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லுவான். இப்போ ஜங்குக்கு தான், இங்கே பாருங்கள் நீங்கள் போடுங்க நான் பார்த்துக்கிறேன். என்னத்த நீ பாப்பா, ஏய் படா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்லுவான். இப்போ ஜங்குக்கு தான், இங்கே பாரு பெயின் இருக்காது, அதுக்காக தான் இப்போ போட சொல்கிறாங்க, போட்டுக்குங்க. அந்த பெயினோட இந்த பெயின் ரொம்ப வலிக்கும், நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்லுவான். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுவான்னா, டக்குன்னு ஜிமினோட ஃபேஸை கப் பண்ணிக்குவான். கப் பண்ண உடனே இந்த பக்கம் ஜங்குக்கு தான், என்ன பார் என் ஐஸை பார், புரியுதா? உனக்கு எதுக்கு ஊசினா பயம், சொல்ல பார்க்கலாம். ஜங்குக்கா ப்ளீஸ் வேணாமே, ஒன்று தானே, வேணாமே, எனக்கு ரொம்ப வலிக்கும். அப்படியா, ரொம்ப வலிக்குமா? ரொம்ப வலிக்கும். அப்போ அதெல்லாம் எதெல்லாம் இல்லை, நான் மற்றதெல்லாம் பண்ணால் உனக்கு வலிக்குமா? அது தூக்கி என்னடா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் அப்படியே கோவமாக பேசுகிறான். இந்த பக்கம் ஜங்குக்கு தான், ஆமாம் இத்தனோண்டு ஊசிக்கே உனக்கு பயமாக இருக்குதுன்ற, அப்புறம் நாளைக்கு உன்னை நான் அங்கே இங்கே டச் பண்ணி அதை இதை பண்ணலாம், உனக்கு வலிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணேன்னா, ஜிமின் கிட்ட கொஞ்சம் ஃபன் பண்ணுறான். இந்த பக்கம் ஜிமின் மறைப்பான். ஜங்குக் வேணாம், அப்புறம் நான் பார்த்துக்க திட்டிப்பிட போகிறேன், சும்மா ஒரு ஊசிக்கு அப்படி தான் ரொம்ப தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து நம்ம ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமின் ஒரு மாதிரி வந்துட்டு ஜங்குக்கு முறைச்சிக்கிட்டு இருப்பான். இப்போ அதே டைமில் ஜங்குக்கு என்ன பண்ணுவான்னா, அந்த நர்ஸ்கிட்ட கண்ணை காட்டிடுவாங்க போட சொல்லி. இப்போ கரெக்டாக ஜிமினோட ஷோல்டரில் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஊசி போட்டுடுறாங்க. இந்த பக்கம் ஜிமின் சண்டை கட்டிகிட்டு இருக்கு இல்லையா, அவங்க இன்ஜெக்ஷன் போட்டதும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இந்த பக்கம் ஜங்குக்கு தான் டக்குன்னு என்ன பண்ணனா, அவனை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான்.
நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே கத்திக்கிட்டு அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுவோன்னா அந்த ஹக்கை பிரேக் பண்ணிட்டு பார்ப்பான். அவங்க இன்ஜெக்ஷன் போட்டு போயிருப்பாங்க. இந்த பக்கம் ஜிமினுக்கு செம்மையாக வலிக்கும். அப்படியே திரும்பி ஜங்குக்கை பார்த்து முறைப்பான். இப்போ ஏய் எருமை மாடு பொறுக்கி பொறுக்கி பாடுறா அவங்க இன்ஜெக்ஷன் போட்டாங்க எப்படி வலிக்குது தெரியுமா? ஆ அப்படியா? எனக்கும் ஒன்றும் அப்படி தெரியலையே. ஏன்? இல்லை அவங்க இன்ஜெக்ஷன் போட்டாங்களா, நான் உன்னை ஹக் பண்ணனா, அது எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஆ படா பொறுக்கி மூஞ்சி அலையும் பாரு சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே ஏந்திருப்பான். ஏந்திரிச்சிட்டு என்ன பண்ணுவான், அவன் பாட்டில் வெளியே வருவான். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுவான்னா, ஸோ அவனும் வெளியே தான் வருவான். வந்துட்டு ஸோ ஜிமினுக்கு தேவையான டேப்லெட் எல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே வந்துட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ ஜிமின் அப்படியே முறைச்சிட்டு ஜங்குக்கு பார்த்துட்டு வருவான். இப்போ ஜங்கு எதுக்கு முறைக்கிறீங்க, முறைக்காதீங்க. ஐயோ நீங்கள் முறைக்கிறப்ப கூட அவ்வளோ அழகாக இருக்கீங்க, செம்ம ஹாட்டாக இருக்கீங்க. எனக்கு மைண்ட் எங்கெங்கேயோ போகுது. டேய் ஜங்கு கம்முனு போ ஜங்கு, எனக்கு கோவத்தை கிளறாத அப்படியே சொல்லிட்டு இந்த பக்கம் ஜெமீன் என்ன பண்ணுவான், பாட்டில் ஏறி உட்காந்துக்குவான். இப்போ ஜங்குக்கும் செக் பண்ணிக்குவான். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே வீட்டில் தான் ஜங்குக்கு விடுறான். இப்போ ஜிமின் தான் அப்படியே பொறுமையாக இறங்கி வரான். இப்போ ஜங்குக்கு அவங்க அம்மா பார்த்துட்டு தான், ஜிமின் என்னப்பாச்சு, என்ன கையில் கட்டு? அது ஒன்றும் இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்ததெல்லாம் சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான் ஜிமின் அப்படியே சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக்கு அவங்க அம்மா தான், அச்சோ அது ஜங்குக்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, அவன் ஹேண்டில் பண்ணியிருப்பாளப்பா. இல்லை ஆண்டி ஜங்குக்கு தான் வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்லுவான். சரி சரி போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு அவனை அனுப்பி விட்டுருவாங்க நம்ம ஜிமினை. இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுவான்னா, அவனும் அவனோட ரூமுக்கு போயிடுவான். இப்போ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இந்த பக்கம் ஜின்னுக்கு ஆரம்பக்கெல்லாம் தெரிஞ்சு ஜிமினை வந்துட்டு அப்படியே வந்து பார்த்துட்டு ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஆரம்பம் ஜின்னு அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க சாப்பிட்டுட்டு. இந்த பக்கம் ஜிமினுக்கு வந்து ரூமுக்கே சாப்பாடெல்லாம் ஜங்குக்கு அவங்க அம்மா கொடுத்துருவாங்க. அவங்களும் சாப்பிட்டு ஸோ ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இப்போ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட்டு ஒரு மறுபடியும் அதே மாதிரி தான் ஒரு 10:00 நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா, பால்கனி வழியா எகிறி குதிச்சு அப்படியே ஜிமின் இருக்க ரூமுக்கு தான் வரான். இந்த பக்கம் ஜிமின் தூங்கவே இல்லை. வாடா பொறுக்கி, எப்பயுமே திருந்தவே மாட்டேல்ல, இப்படி தான் செவுரு குச்சி குச்சி வருவியா? நீ இன்னும் தூங்கலையா ஜிமின்? நீ வருவேன்னு தெரியும், அதனால தான் நான் தூங்கலை. சரி 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 டேப்லெட்லாம் போட்டியா? போட்டாச்சு. சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு. சரி தூங்கலையா? தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு தான், என்ன இருக்கிறதால நக்கலாகவே பேசிக்கிட்டு இருக்க? பின்ன என்ன, உனக்கு ஒழுங்காக ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு வரணும்னு தெரியாது, பால்கனி வழியாக குச்சி வந்துட்டுருக்க. உருட்டி ஒரு நாளைக்கு உங்கள் அம்மா கிட்ட போட்டு கொடுக்குறேன். அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேர்ன் பண்ணுவான். பார்த்தா டேபிளில் அந்த டேப்லெட் ஆயில்மெண்ட் எல்லாம் அப்படியே இருக்கும். இந்த பக்கம் ஜங்குக்கு தான், ஆமாம் பாய் ஃப்ரெண்ட் நீங்கள் டேப்லெட் போட்டிங்க? போட்டேனே. இல்லையே, எனக்கு ஒன்றும் போட்ட மாதிரி தெரியலையே. இல்லை நான் நிஜமாலுமே போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின்னு சொல்லுவான். அப்போ இது என்ன? ஐயோ இல்லை சங்கு, அது கசக்கும்ல, அதான் போடல. என்ன கசக்குமா? ஆமாம், நீங்கள் ஒரு ப்ரொஃபஸராக இருந்துட்டு ஏன் இப்படி சின்ன குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கீங்க? ஹலோ, ஏன் ப்ரொஃபஸராக இருந்தால் அவங்களுக்கு ஊசி டேப்லெட்லாம் பிடிக்கணும்னு அவசியம் இல்லையே அப்படின்னு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு தான் அப்படி முறைப்பான். ஏன் முறைக்கிற? இல்லை சங்கு, எனக்கு டேப்லெட்னால் பயம், அது மட்டும் இல்லாமல் இது சின்ன காயம் தானே, அதெல்லாம் சரியாயிடும். ஹலோ, அவங்க எதுவும் ஸ்டெப்டிக் ஆகாமல் இருக்கதா எல்லாமே பண்ணாங்க, அது கூட ஒழுங்காக பண்ணலாம், அப்புறம் அது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்கு கேட்குறப்ப இப்போ ஜிமின் தான், அதெல்லாம் என் ஹெல்த் எனக்கு பார்த்துக்க தெரியும், நீ இப்போ எதுக்கு வந்த? எப்படி நீ டேப்லெட்லாம் போட்டிருக்க மாட்டேன், ஆயில்மெண்ட் போட்டிருக்க மாட்டேன்னு தெரியும், அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுவேன்னா, ஸோ டேப்லெட்லாம் எடுத்துகிட்டு பாட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டு ஜிமின்கிட்ட கொடுப்பான். இப்போ ஜிமின் தான், ஜங்கு வேணாம் ஜங்கு, எனக்கு இது பிடிக்காது. அதெல்லாம் முடியாது, நீங்கள் குடிங்க. இல்லை ஜங்கு, எனக்கு பிடிக்காது, வேணாம். இப்போ குடிக்க போகிறீங்களா இல்லையா? குடிக்க முடியாது, என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லுவான். இப்போ ஜங்கு, அப்படியா, குடிக்கலைன்னா ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட முகத்தில் டேப்லெட்டை போட்டேன், அப்புறம் கொஞ்சம் வாட்டரை விட்டு, அப்புறம் அப்படி உங்ககிட்ட வந்து, அப்புறம் உங்களை கப் பண்ணி பிடிச்சி, அப்புறம் அப்படியே பொறுமையாக கிட்ட வந்து என்னோடய லிப்ஸும் உங்களோட லிப்ஸில் அப்படியே அட்டாச் பண்ணி, அப்புறம் எனக்குள்ளே இருக்கிற வாட்டர் டேப்லெட்லாம் உங்களுக்குள்ளே விட்டு அப்படி கொடுப்பேன். எப்படி வசதி? என்ன பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின்னு சொல்லுவான். இப்போ ஜங்குக்கு தான்,
நீங்களா குடிக்கிறீங்களா இல்லை எப்படி வசதி? இங்கே பாரு, எனக்கெல்லாம் பிடிக்காது, நான் குடிக்க மாட்டேன். அப்போ சரி இருங்க நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுவான், வாட்டர் எடுத்து வாய்க்குள்ள ஊற்றுவான். இப்போ ஜிம்மி தான் வேணாம் வேணாம் வேணாம், நானே குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஜெமின் என்ன பண்ணுவான்னா, ஸோ அவன் வாட்டர் எடுத்து குடிச்சிட்டு அந்த டேப்லெட் ஜங்குக்கு தருவான். அதை வாங்கி பார்த்துட்ருப்பான். பார்த்துட்டு இவ்வளோ பெருசாக இருக்குது, நான் எப்படி குடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுவான், அப்படியே அவன் முகத்தில் வாட்டரை ஊற்ற போவான். அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா, அந்த டேப்லெட் எடுத்து வாய்க்குள்ளே போடுவான். போட்டு அவனுக்கு அப்படியே உமட்ட ஆரம்பிச்சிடுவான். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுவான்னா, டக்குன்னு போயிட்டு ஜிமினுக்கு க்ளோஸ் அப்பில் போயிடுவான். க்ளோஸ் அப்பில் போயிட்டு என்ன பண்ணுவான்னா, அப்படியே அப்படி எப்படி ஒரு இன்ச்சு தான் கேப்பு, அவ்வளோ கிட்ட போயிடுவான். ஸோ இவங்க 2 பேர்த்தோட லிப்ஸும் அப்படியே டச் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு தான் கேப் இருக்கும். அவ்வளோ கிட்ட போயிடுவான். இந்த பக்கம் ஜிமின் ஷாக்லேயே அப்படியே டக்குன்னு அந்த டேப்லெட்டும் தண்ணிலாம் உள்ளே போயிடும். இந்த பக்கம் ஜங்குக்கு தான், விளங்கிட்டியா? அப்போது நான் எதுவும் பண்ண வேணாமா? நான் எதுவும் பண்ண வேணாமா? என்ன பண்ணணும்? இல்லை நீ முழுங்கலைன்னா நான் வந்து பண்ணலாம்னு நினச்சேன். தள்ளிப்படா பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் என்ன பண்ண பிடிச்சி தள்ளி விடுவான். இப்போ ஜங்குக்கு தான் அப்படின்னு அவன் வந்துட்டு ஸ்மைல் பண்ணுவான். ஹலோ பாய் ஃப்ரெண்ட், ரொம்ப சில்லியாக பண்ணிகிட்ருக்க. இங்கே பார் ஜங்கு, நீ எல்லாம் மாரி போயிட்டுருக்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜெமின் சொல்லுவான். இப்போ ஜங்கு, பரவாயில்ல, ஒருத்தரோட ஹெல்த்து சரியாகிறதுக்காக பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது, சரி சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு போவான். இப்போ ஜெமின் அப்படியே எட்டி பார்ப்பான். இப்போ ஜங்குக்கு போன ரிட்டன் வந்துட்டு, என்ன வேணும், எதுக்கு வந்த? இல்லை உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், ஒன்று பார்க்கணும். எது, என்ன பார்க்கணும், என்ன சொல்லணும்? நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, என்ன சொல்கிற, என்ன 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 அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுவான்னா, அவரில் வந்துட்டு ஜிமினோட பிளாங்கெட்டை ரிமூவ் பண்ண பார்ப்பான். என்ன பண்ணுற? இல்லை உங்கள் பிளாங்கெட்டு கொடுங்க. எதுக்கு? பார்க்கணும். என்ன என்ன பார்க்கணும்? இல்லை நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பார்க்கணும். ஹலோ, அதே எதுக்குடா நீ பார்க்கணும், பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்லுவான். இல்லை நான் ஒன் டே வந்து பார்த்தப்ப நீங்கள் வந்துட்டு குட்டியோண்டு சாக்ஸு, ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு படுத்துருந்தீங்க, அதே மாதிரி இப்போ இருக்கீங்களான்னு பார்க்கணும். ஏன்னா ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்கீங்கள, அதை கீழே. என்ன வளர, நீ யாரை பற்றி என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் இன்னைக்கு அந்த மாதிரி படுத்தேன், என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? ஒழுங்காக ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட பேசுகிற மாதிரி நினச்சிட்டு பேசு, எப்படி பேசிக்கிட்டு இருக்க? அதுவா, அது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு வந்துட்டு இழுப்பான். இப்போ ஜிமின் தான், என்ன இழுக்கிற? இல்லை நீ வந்து இங்கே பாரு, ஒழுங்காக போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் சொல்லுவான். இப்போ ஜங்குக்கு டக்குன்னு பிளாங்கெட் ரிமூவ் பண்ணிவிடுவான். பார்த்தா ஃபுல்லாக ஃபேண்ட்டை தான் போட்டிருப்பான். என்னடா பண்ணுற, புரிக்கி? இல்லை சும்மா பார்க்கணுன்னு தோணுச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு போவான். இப்போ ஜிம் தான், இங்கே வா. என்ன எதுக்கு இவ்வளோ கிட்ட வர, தள்ளிப்போ. எப்போ பார்த்த, எப்படி பார்த்த, என்ன பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுவா, ஃபஸ்ட்டே உன்னோட ரூமுக்கு நான் இது மாதிரி தான் வந்தேன். எது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி ஷாக்காக கேட்பான். பயப்படாத, ஒன்றும் பண்ணல. அப்போ வந்து பார்த்தா நீ குட்டியோட சாக்ஸு, ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருந்தியா, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக ஹாட்டாக இருந்தியா. அப்புறம் ஒரு பிக் எடுத்தேன். பிக் எடுத்தியா? ஆமாம். என்ன வளர்ற? ஆமாம் பாய் ஃப்ரெண்ட், இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட ஃபோன் எடுத்து அந்த பிக்கை காட்டுவான். ஜிமின் ஐஸ் அப்படியே வைல்டாகும். பொறுக்கி என்னோட பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கல. இந்த பக்கம் நான் இன்னும் நிறைய பிக்கு எடுத்தேனே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பான். பார்த்தா அந்த பக்கம் ஜிமினோட ஐஸு வைல்டாகும், அந்த பக்கம் ஜங்குக்கோட ஐஸ் அதுக்கு மேலே வைல்டாகும். பார்த்தா இவங்க 2 பேரும் அந்த ஃபஸ்ட்டே கிஸ்ன்னு எடுத்துச்சு இல்லையாடா, அது இருக்கும். என்னடா அது? ஐயோ அது ஒன்றும் இல்லை, அது அன்எக்ஸ்பெக்டாக தான் நடந்துச்சு. நான் ஒன்றும் பண்ணலை, நீ தான் பண்ண. என்ன வளர்ற? ஆமாம், நான் ஒன்றும் கிஸ் அடிக்கல, நீ தான் கிஸ் அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு சொல்லுவான். இப்போ ஜிமின் தான்,
டேய் என்னடா பண்ணிகிட்டு இருக்க? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் ஒரு மாதிரி உளருவான். அந்த பக்கம் பதறாதீங்க ஒன்றும் நடக்கலை ஜங்குக், இருந்தாலும் நீ ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்க. இங்கே பாருங்கள், நான் சும்மா யதார்த்தமாக தான் வந்து பார்த்தேன். பார்த்தா நீங்கள் தான் அரைய குறையமாக இருந்தீங்க. சரி எதுக்காவது ஒரு நாளைக்கு யூஸ் ஆகுமே தான் ஃபோட்டோ எடுத்தேன். ஆனால் அந்த கிஸ்ஸில் அன்எக்ஸ்பெக்ட் தாங்க. அது எப்படி ஆச்சுன்னு எடுத்துன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக் சொல்லுவான். ஒழுங்கு டிலீட் பண்ணுறா. எதுக்கு டிலீட் பண்ணணும்? நோ நான் பண்ண மாட்டேன். இதில் எவ்வளோ அழகாக இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் எனக்கு கிஸ் எல்லாம் அழைக்கிறீங்க, நான் எதுக்கு டிலீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு தான். சரி நான் வரேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுவோம், அப்படியே பால்கனி வெளியே ஏறி வச்சு அவனோட ரூமுக்கு போயிடுவான். இந்த பக்கம் ஜிமினுக்கு செம்மையாக கோவரும். பொறுக்கி என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்காம, இவனுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் புலம்பிக்கிட்டு இருப்பான். ஸோ அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவனும் டயர்டில் அப்படியே தூங்கிடுவான். இப்படி தானே டேஸஸ் போகும். இந்த பக்கம் ஜங்குக்கு வந்துட்டு ஜிமினை ரொம்ப டசல் பண்ணுவான். ஜிமினா அதுக்கேற்றாப்புல ஈக்குவலாக பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். ஸோ அப்பப்போ இவங்களுக்குள்ளே கொஞ்சம் இப்போ எப்படின்னா என்னை வந்து பிடிக்காம இருந்தது, இப்போ 2 பேர்த்துமே கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ஜிமினுக்கும் ஜங்குக்கு பிடிக்கும், ஆனால் இருந்தாலும் அப்பப்போ மூஞ்சி கட்டிட்டு தான் இருப்பான். ஜங்குக்கு கூட அலப்பறை இன்னும் கொஞ்சம் அதிகமாக போய்கிட்டே தான் இருக்குது. இப்படி தான் டேஸஸ் போயிட்டுருக்கு. இப்போ 1 fine day இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா, ஜிமினுக்கு ஹாய் அப்படின்னு மெசேஜ் போடுறான். இந்த பக்கம் ஜிமின் அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க பாய் ஃப்ரெண்ட்? என்ன பண்ணுவாங்க இந்த டைமில்? படுத்திருக்கேன். ஏன் படுத்திருக்கீங்க? நான் வேணா கூட வருவா துணைக்கு? அதெல்லாம் ஒரு மயில் தேவையில்லை. இப்போ எதுக்கு எனக்கு சேட் பண்ணுற? சும்மா போர் அடிச்சது. ஸோ இப்போ வீட்டில் வேறு கீழே ஆள் இருக்காங்க, அதான் இப்படியே வரவா இல்லை அப்படியே வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு வந்து எல்லாம் மெசேஜில் தானே பேசிக்கிட்டு இருக்கான். ஒரு மயிரை பிடுங்க தேவையில்லை, முடிக்கிட்டு வா வேலைன்னு அதை மட்டும் பாரு. நான் பாய் ஃப்ரெண்ட், எப்போ பார்த்தாலும் சிடுசிடுன்ட்டு இருக்கீங்க. நான் பார்க்குறப்ப நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க, ஆனால் நான் பார்க்காத டைமில் என்னை ரசிக்கிறீங்க, என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க, ஏன்னா என் அழகில் அப்படியே மயங்கிறீங்க. ஹலோ யார் அழகில் யாரா மயங்கரா? நீங்கள் தான். நான் என்ன பார்க்கல நினச்சிட்ருக்கீங்களா என்ன? ஹலோ நான் எப்படா பார்த்தேன்? அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். டெய்லியும் பைக்கில் போகக்குள்ள வரக்குள்ளே என்னை திங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அப்படி நான் பார்த்தேன்னா அப்படியே டோன் பண்ணிக்கிறீங்க. உன்னை யார் பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் லைட்டாக ஸ்மைல் பண்ணுவான். அப்போ நீங்கள் பார்க்கல அப்படி சொல்லுவான். சரி எனக்கு இப்போ ஒன்று பார்க்கணும் போல் இருக்குது. எது? இன்னும் விளையாடுறியா? இங்கே பாரு பாய் ஃப்ரெண்ட், என்னமோ தெரில, என் கண்ணு முன்னாடியே இருக்க. இப்போ அவனை பார்க்கணும் போல் இருக்கு. என்ன பண்ணட்டும்? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நான் ரூமுக்கு வரேன். என்ன விளையாடுறியா? ஆமாம். என்ன? இங்கே பார், மூட்டு ஒழுங்க ஃபோனை வை, எனக்கு வேலை இருக்குது. என்ன பாய் ஃப்ரெண்ட் உனக்கு வேலை? நான் குளிக்க போகணும். நான் வேணா வரவா? எது? இல்லை நான் வரவான்னு கேட்டேன். மூட்டு ஃபோன் வைக்கிறியா? நான் பாய் ஃப்ரெண்ட் குளிக்க போகிறீங்க, ஏதாவது ஹெல்ப்பு? ஒன்றும் தேவை கிடையாது, போட போய் வேலையை பார், நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் என்ன பண்ணுறான், ஃபோன் ஆஃப் பண்ணி வைக்கிறான். இந்த பக்கம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு சிரிக்கிறான். பொறுக்கி எப்படி நம்மளே மாற்றிட்டோம் பாரு, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு ஸோ அவன் டவல் எடுத்துகிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போயிடுறான். இந்த பக்கம் ஜங்குக்கு தான் எப்படியாவது அவன் ரூமுக்குள்ளே போகணுமே, எப்படி போகிறது? பால்கனி வழியாக போனால் இப்போல்லாம் தெரியும், வேண்டாம் இப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா, ஸோ அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு யோசிச்சுக்கிட்டே அப்படியே அவன் நடந்து வந்துட்டுருக்கான். இப்போ ஜங்குக்கோட அம்மா தான். ஜங்குக், சொல்லுமா, இதை ஜிமின் ரூமில் கொடுத்துட்றியாப்பா? என்னம்மா? இல்லைப்பா, ஜிமின் ரொம்ப தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு காஃபி கேட்டான், இதை அவன்கிட்ட கொடுத்துட்றியா? ஐயோ தங்கத்தின் தங்கமே, என் குல விளக்கே, என் தெய்வமே, என்னை பெத்த தாயே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுவான்னா, மைண்டுக்குள்ளே எல்லாம் யோசிச்சுட்டு இதை தான் நான் ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருந்தேன், கொடுமா கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபி வாங்கிட்டு என்ன பண்ணுறான்னா அப்படியே ஜிமின் ரூமுக்குள்ளே தான் போகிறான். டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு டோர் அப்படியே லாக் பண்ணிவிட்டு அப்படியே டேர்ன் பண்ணிவிட்டு என்னையா வர வேணான்னு சொல்கிற பார்த்தியா? இத்தனை நாளாக வந்துட்டு பால்கனியை
பால்கனி வழியாக வந்தேன். இப்போ பாரு ஸ்ட்ரைட்டாக வாசல் வழியாக வந்திருக்கேன். யார் ஜங்குக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபி கொண்டு வந்து அந்த டேபிள் மேலே வச்சுட்டு அப்படியே ஜிம்மியோட ரூமை தான் அப்படியே பார்க்குறான். அவ்வளோ நீட்டாக க்ளீனாக பர்ஃபெக்டாக வச்சுருக்கான். வாவ், அவனை மாதிரி அவன் ரூமை அவ்வளோ அழகாக வச்சுருக்கான்டா. நம்ம ரூமு தான் இருக்கேன். சே அதையே நீ யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுவான்னா அப்படியே அந்த ரூமை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ டக்குன்னு ஜிமினோட ரெஸ்ட் ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஜிமின் தான் அப்படியே வெளியே வரான். இந்த பக்கம் ஜங்குக் அப்படியே டர்ன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அப்படியே அவனோட ஐஸ் வைல்ட் ஆகுது. இப்போ ஜிமின் என்ன பண்ணுவானா அவன் பாட்டில் நடந்து வந்துட்டு என்ன பண்ணுவானா அந்த ஹேர் மிரர் முன்னாடி நின்றுட்டு அந்த ஹேர் ட்ரை எடுத்து அவன் பாட்டில் அவன் ஃபேஸில் அந்த ஹேர் எல்லாம் வச்சு அப்படியே அடிச்சிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் பேக்கில் நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே ஜிமினை கல் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ மிரரில் என்னடா என்னமோ தெரியுதுன்ட்டு நம்ம ஜிமின் நல்லா உத்து பார்ப்பான். பார்த்தா அங்கே பேக்கில் ஜங்குக்கு நிற்கிறான். இப்போ ஜிமின் தான் ஏய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டர்ன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அங்கே ஜங்குக்கு அப்படியே கல் பண்ணிட்டு நிற்கிறான். இப்போ ஜிமின் ஏய் நீ என்ன பண்ணுறீங்க? அது 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 ஆமாம், காஃபி கொடுக்க சொன்னாங்க. என்ன என்ன காஃபி? அதான் நீ தான் தலைவலிக்குன்னு சொன்னல, அதான். ஆமாம், காஃபி கொடுக்க சொன்னாங்க. சரி, நீ என்ன பண்ணிகிட்ருக்கங்க? அதான் காஃபி கொடுக்க வந்தேன். சரி போ. போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுவோம் அப்படியே ஜிமின் தான் டாப் டு பாட்டம் பார்ப்பான். இப்போ ஜிமின் அதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். டீ என்னடா பார்க்குற, போடா. போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு போவான். இப்போ ஜிமின் அப்படியே ஜிமின் தான் பார்ப்பான். ஜங்குக் அப்படியே போனவன் அப்படியே ரிட்டன் வரான். வந்துட்டு அப்படியே ஜிமின் கிட்ட தான் வரான். எதுக்கு கிட்ட வர அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் பேக் வேலை போவான். இப்போ ஜங்குக்கு அப்படியே கிட்ட வந்துட்டு ஜிமின் கிட்ட அப்படியே பெண்ட் பண்ணி, என்ன சோப்பு யூஸ் பண்ணுற? யூ ஸ்மெல் ஸோ குட். இன்னும் அப்படியே ஆளை தூக்குது. டி போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ண பிடிச்சி தள்ளுவான். இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுவான்னா அப்படியே ஒரு மாதிரி தடுமாறினதில் அப்படியே ஜிமின் மேலேயே மறுபடியும் வந்துட்டு பேக் வாலில் போயிட்டு அப்படியே மறுபடியும் வந்துட்டு ஜிமின் மேலேயே விழுகுவான். இப்போ விழுந்ததில் இந்த பக்கம் ஜிமினோட டவல் என்ன பண்ணா லைட்டாக ரிமூவ் ஆயிரும். இந்த பக்கம் டீ இரும்பு மாடு இப்படி அந்த பக்கம் தள்ளி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஜிமின் என்ன பண்ணுவோன்னா ஜங்குக்கு மறுபடியும் பிடிச்சி தள்ளி விடுவான். தள்ளி விட்டதில் என்னென்னா அவனோட ஹேண்டில் லைட்டாக மாட்டி ஜிமினோட டவல் அப்படியே ரிமூவ் ஆயிரும். இந்த பக்கம் ஜிமினோட ஐஸ் அப்படியே வைல்ட் ஆகும். அதுக்கு மேலே ஜங்குக்கோட ஐஸ் இன்னும் வைல்ட் ஆகும். இப்போ ஜிமின் என்ன பண்ணுவோன்னா அப்படியே டக்குன்னு ஓடி போயிட்டு ஒரு ஸ்க்ரீனுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்குவான். பூச்சி இந்த பொறுக்கி எல்லாம் பார்த்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே அங்கே போய் மமல் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஜங்குக்கு தான் ஆன்னு பார்த்துக்கிட்டு நிற்கிறான். இப்போ ஜிமின் தான் ஜங்குக் ப்ளீஸ் அந்த டவல் கொடுக்குறியா அப்படின்ட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுவான்னா அந்த டவல் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே ஜிமின் கிட்ட கொடுப்பான். ஜிமின் ஹெட்டை மட்டும் அப்படியே வெளியே நீட்டி அந்த டவலை வாங்குவான். இப்போ ஜிமினுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருக்கும். இப்போ ஜங்குக்கு நான் பார்த்துட்டு ஏன்னா இல்லை, நான் பால்கனியில் இருக்கேன். நீ நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே டெரஸ்க்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுவான்னா அவன் ஃபேஸெல்லாம் ரெட் ஆயிரும். ஒரு மாதிரி அப்படியே செவந்து போயிடும் ஜங்குக்கோட ஃபேஸு. அப்படியே ஒரு மாதிரி அப்படியே நான் ஒரு கண்கொள்ளா காட்சி அப்படின்னு சொல்லிட்டு
இப்போ நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுவோன்னா அப்படியே ஜிமின் ரூம் விட்டு வெளியே போகுவான். இந்த பக்கம் ஜிமின் தான் தலையிலே அடிச்சுக்குவான். பூச்சி 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 மானமே போச்சு, ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் புலம்பிக்கிட்டு என்ன பண்ணுவான்னா அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ என்ன பண்ணுவான்னா அப்படியே அவன் பெட்டில் தான் உட்காந்துருப்பான். இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே மெசேஜ் போடுவான் மேலே டெரஸ்க்கான்னு சொல்லிட்டு. இப்போ ஜிமின் அதை பார்த்துட்டு நான் எப்படி போய் அவன் மூஞ்சில் முழிக்கிறது, என்னை பற்றி என்ன நினைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்பான். இப்போ அப்படின்னு மட்டும் மெசேஜ் போட்டுட்டு ஸோ என்ன பண்ணுறான்னா இப்போ ஒரு நைட்டு ஒரு 10 இருக்கும்டா. ஸோ எல்லாமே போய் படுத்திருப்பாங்க. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான்னா அப்படியே பொறுமையாக நடந்து அப்படியே மேலே டெரஸ்க்கு தான் வருவான். அங்கே பார்த்தா ஜங்குக்கு வந்துட்டு ஸோ அங்கே அப்படியே நின்றுக்கிட்டு இருப்பான். இப்போ ஜிமின் போயிட்டு அப்படியே நிற்பான். ஸோ ஜங்குக்கு ஃபேஸை பார்க்க மாட்டான், அப்படியே டர்ன் பண்ணி சைடு வாக்கில் நிற்பான். ஸோ அந்த மூணு வெளிச்சத்தில் அந்த மூணு வெளிச்சம் மட்டும்தான் அங்கே இருக்குது. இவங்க 2 பேரும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே ஜிமினையே பார்த்துட்ருப்பான். இப்போ ஜிமினுக்கு அது ஒரு மாதிரி இருக்கும். இப்போ எதுக்கு என்ன அப்படி பார்க்குற? அதுவா, நான் தான் எல்லாம் பார்த்துட்டுனே. ஜங்கு என்ன பேசுகிற நீ? இல்லை இல்லை என்ன அது நீ எப்பயுமே அப்படி தான் ஃப்ரெஷ் ஆகுவியே என்ன? ஏன்னா இல்லை எப்பயுமே ட்ரெஸ் போடாமல் தான் ஃப்ரெஷ் ஆகுவியே என்ன? ஜங்கு என்ன பண்ணுற? இல்லை ரொம்ப அழகாக இருந்த, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜங்கு ப்ளீஸ் அப்படி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு அந்த பக்கம் அப்படின்னா அந்த மூணு பார்த்தோமா நின்றுக்கிட்டு அவன் நெயில்ஸ் ஒரு மாதிரி கடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுவானா அப்படியே பொறுமையாக கிட்ட வந்துட்டு ஜிமின் அப்படியே பேக் ஹக் பண்ணுவான். இப்போ ஜிமின் தான் அப்படியே ஐஸ் வைல்டாக்கும். ஜங்கு என்ன பண்ணுற? அதுவா, நீ இந்த 3 வெளிச்சத்தில் ரொம்ப அழகாக இருக்க, அதுவும் இந்த 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 காற்றுல உன் ஹேர் அவ்வளோ அழகா, ஐயோ என்னமோ பண்ணுது. ஜங்கு இதெல்லாம் தப்பு இல்லையா? என்ன தப்பு? உன் ஏஜ் என்ன, என் ஏஜ் என்ன? என்ன ஏஜ் எதுக்கு? ஃபீலிங்ஸுக்கு எதுக்கு ஏஜ்? இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜங்கு இதெல்லாம் தப்பு ஜங்கு அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு தான் டக்குன்னு ஜிமின் அப்படியே டர்ன் பண்ண வச்சுட்டு அப்படியே ஜிமினை தான் பார்க்குறான். இந்த பக்கம் ஜிமின் ஜங்குக்கு ஃபேஸை பார்க்கவே இல்லை. இங்கே என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லுவான். இப்போ ஜிமின் அப்படி பொறுமையாக ஐஸை வந்து அப் பண்ணி ஜங்குக்கு தான் பார்ப்பான். இப்போ 2 பேர்த்தோட ஐஸ் அப்படியே லாக் ஆகும். இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் ஐ கான்டாக்ட் போகும். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுவானா அப்படி பொறுமையாக ரொம்ப ஸ்லோவாக அப்படியே ஜிமின் லிப்ஸு கிட்ட தான் வருவான். இப்போ ஜிமின் என்ன பண்ணுவான்னா டக்குன்னு அவனோட லிப்ஸுக்கு நடுவில் ஹேண்டை கொண்டு வந்து வச்சுருவான். இப்போ ஜங்குக் அந்த ஹேண்டை அப்படியே எடுப்பான். இப்போ ஜிமின் தான் ஜங்கு வேணாம் ஜங்கு, உன் ஏஜ் வேறு என் ஏஜ் வேறு, நமக்கு இதெல்லாம் தப்பு ஜங்கு. என்ன ஏஜ்? எனக்கு 20, உனக்கு 23, அவ்வளோதான். ஜஸ்ட்டு 3 இயர்ஸ் தான். ஏன் 3 இயர்ஸ் இருந்தால் ஏதோ அவங்கவுங்களுக்கு ஃபீலிங் இருக்காதா என்ன? ஜங்கு அதுக்குன்னு இதெல்லாம் தப்பு இல்லையா? ஹே, இந்த டிஃப்ரெண்ட்டான ஃபீல் உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜிமினோட ஹேண்டை எடுத்து விட்டுட்டு ஜங்குக்கு அப்படியே ஜிமினோட லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். இப்போ ஜிமினுக்கு ஐஸ் அப்படியே வைல்ட் ஆகுது. இப்போ அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவனோட ஹார்மோன்ஸும் சேஞ்ச் ஆகிட்டு ஸோ என்ன பண்ணுறான்னா அப்படியே ஜங்குக்கு பேக் கிஸ் பண்ணுறான். இவங்க 2 பேர்த்தோட கிஸ்ஸும் அவ்வளோ அழகாக அங்கே கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த 3 வெளிச்சத்தில் இவங்க 2 பேர் மட்டும். ஸோ அந்த சில்லுன்னு காற்றில் 2 பேர்த்தோட லிப்ஸும் அவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக அவ்வளோ
கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த கிஸ் அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு இப்போ ஜிமின் அப்படியே ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக்கும் அப்படியே ஜிமினை பார்க்குறான். இப்போ ஜங்குக்கு தான். ஸோ என்ன பண்ணுறான், அப்படியே போயிட்டு ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணுறான். பண்ணிவிட்டு ஹே பாய் ஃப்ரெண்ட், எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா, ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கா இந்த மூணு வெளிச்சத்தில். எனக்கு என்ன சொல்லுன்னு தெரியல, அவ்வளோ அழகாக இருக்கு. என்னால் என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியல. ப்ளீஸ் இங்கேருந்து போயிரு. ஜங்குக்கா, என்ன சொல்கிற? போ, என்னால் என் ஹார்மோன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. இதுக்கு மேலே இருந்தால் தப்பாயிரும். நீ உன்னோட ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமின் அப்படியே ஜங்குக்கை தான் பார்த்துட்ருக்கான். இப்போ ஜங்குக் அப்படியே ஜிமினை பார்க்குறான். போ பாய் ஃப்ரெண்ட், போ, என்னால் இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா நம்ம ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமின் என்ன பண்ணுறேன்னா அப்படி ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு அப்படியே அவ்வளோ தான் அவனோட ஐஸில் பார்த்துட்டு ஸோ என்ன பண்ணுறான்னா அப்படியே போக போகிறான். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுவான், டக்குன்னு ஜிமினோட ஹேண்டை இழுத்து பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணுறான். ஸோ இந்த கிஸ் ரொம்ப ஒரு மாதிரி வைல்டாக இருக்கு, ரொம்ப அக்ரெசிவாக. ஸோ 2 பேரும் மாற்றி மாற்றி அப்படி கிஸ் பண்ணுறாங்க. ஜிமினோட லிப்ஸை ஜங்குக் பைட் பண்ணுறான். அதே மாதிரி தான் ஜங்குக்கோட லிப்ஸை ஜிமின் பைட் பண்ணுறான். ஸோ 2 பேரும் அப்படி மாற்றி மாற்றி கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேடா, நான் இந்த பாட்டு இதோட என் பண்ணிக்கிறேன். சீக்கிரமாக நெக்ஸ்ட் பார்ட் ஜாயின் பண்ணுறேன். ஓகே டாட்டா, பாய் பாய்.